18ஆம் நூற்றாண்டு தென்னிந்திய மண்ணில் அரசாட்சிகள் எழுந்தும் விழுந்தும் கொண்டிருந்த காலம் அது. ஆனால் அந்த காலத்தில் ஒரு மன்னன் மட்டும் தன் தலையை குனிய மறுத்தார். சிவகங்கை அரச வம்சத்தில் பிறந்தார் அவர். சிறுவயதிலேயே போர்க்களத்தின் அர்த்தத்தை உணர்ந்தார். வாளை பிடித்த கையில் அச்சமில்லை, இதயத்தில் இருந்தது தேசப்பற்று மட்டும். குதிரை சவாரி, வாழ்வீச்சு, அரசியல் அறிவு எல்லாவற்றிலும் தேர்ச்சி பெற்ற அவர் மக்களின் நம்பிக்கையாக வளர்ந்தார். அரியணை ஏற்ற நாள் சிவகங்கை மக்களின் கண்களில் பெருமை தெரிந்தது. அவர் ஒரு மன்னன் மட்டுமல்ல, ஒரு காவலன், ஒரு பாதுகாவலன். அவரின் பக்கத்தில் நின்றாள் துணிச்சலின் உருவம், வீரத்தால் வரலாறு படைத்த அரசி. இருவரின் இணைவு ஒரு சக்தியாக மாறியது. ஆனால் அந்த அமைதியை உடைக்க வந்தது வெளிநாட்டு ஆட்சியின் பேராசை. நம் மண்ணை கைப்பற்ற படைகள் நகர்ந்தன. போரின் முழக்கம் எழுந்தது. காளையார்கோவில் நிலம் அதிர்ந்தது. பீரங்கிகள் முழங்கின, வாள்கள் மின்னின. காயமடைந்த உடல், ஆனால் தளராத மனம். இறுதி நொடிவரை தன் நாட்டிற்காக போராடினார். வீழ்ந்தார், ஆனால் தோற்கவில்லை. ஒரு உயிர் மண்ணில் கலந்தாலும் அந்த இரத்தம் ஒரு புதிய புரட்சியை விதைத்தது. அந்த விதை பின்னர் சுதந்திரத்தின் மரமாக வளர்ந்தது. ஒரு மன்னன் மறைந்தாலும் ஒரு சிந்தனை என்றும் மறையாது.